இருக்கிற 10 பேர் டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை போய் அந்த எயில கொடுக்க முடியாது. ஸோ என்னால் அதை கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்டெக்ஸ்ட் லிமிட் ஒன்று இருக்கும். இப்போது ஒரு செஷன் வந்து நீங்கள் இவ்வளோ தான் வந்து சேட் பண்ணி இவ்வளோ ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஸோ ChatGPT-யோட ஜிபிடி கொடுத்தோம்னா அதோட கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,28,000. ஸோ கிளாஸ் மாதம் பார்த்தீங்கன்னா 2,00,000 டோக்கன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு டோக்கன் இருக்கும். இதே நீங்கள் ஒரு 10,000 பேர் டாக்குமெண்ட்டை கொடுக்குறப்போ அது வந்து 7 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் டாக்கில் போகாது. ஸோ அதேமாரி நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் டாக் கொடுத்தாங்க இப்போ டேட்டா வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். இப்போ 10,000 பேர் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5,000 6,000 7,000 தான் தேவையான மற்ற 3,000 வந்து தேவையான டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஓவர்வெல்மிங்காக இருக்கிறப்போ விருப்பம் ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக வராது. இந்த கடலுக்குள்ளே போய் நமக்கு தேவையான நியூஸை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கு நான் சொல்லிப்போ இந்த 2 பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்டெக்ஸ்ட் வேணும் ஒன்று, அடுத்தது வந்து டேட்டா எடுக்க கஷ்டம். அப்போ அந்த காசு மணி இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறப்போ நீங்கள் ரொம்ப அதிகமாக ரன் பண்ணணும். ஸோ அதனால் இது 4 சொல்லிங்கன்னா சங்கிங். இப்போ சங்கிங் என்னன்னா மொத்தம் 10,000 பேர் டாக்குமெண்ட் எடுத்து அதை குட்டியாக வெட்டி அதை வந்து தனித்தனியாக ரெக்கார்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இந்த ரிலே சங்கிங் போனோம்னா ஸ்பிளிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இன்டூ ஸ்மாலர் பீசஸ். இது வந்து சங்க் 1, ஸ்டோரேஜ் இண்டிவிஜுவல் இது சங்க் 2, எட்ரிங் ஒரே சங்க் மோஸ்ட் கான்கோ இது சங்க் 3. இந்த மாதிரி 3 சங்காக போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம வெளியே கேட்டோம்னா இது ரிலவெண்ட்டாக இருக்கும் அதை எடுத்துறோம். ஓகே. ஸோ இப்போ சங்கிங் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சங்க் சைஸ் ஆகும். இப்போ 3,000 ஸ்மாலு மீடியம் ரொம்ப பெருசாக. இப்போ சங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 200 டோக்கன்ஸ் வச்சோம்னா ஸ்மால். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், டார்கெட்டாக இருக்கும், ரெக்டிவர் வந்து நல்லா ப்ரெசஸாக எடுத்துரும். பட் பார்த்தீங்கன்னா வந்து சங்க் ஸ்பிட்டேக்காக கான்டெக்ஸ்ட் பார்த்தாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பிளிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் பீசஸ் அவ்வளோ நீ எங்கே ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணுறது அந்த மாதிரி தெரியாது. ப்ரெசஸாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்தது இப்போ இது விட்டுறீங்க நம்ம பெருசாக போய்ட்டு 1,200 டோக்கன் போட்டோம்னா கான்டெக்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டெக்ட்டுக்கும் மீனிங் ஆவரேஜாக இருக்கும். ஸோ தட் இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அது மொத்தமாக எடுத்துரும், ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறது செக்கிங் தான் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆவரேஜாக மீடியம் 300 to 500 ஹவர்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டு வந்துடும். உங்களுக்கு அந்த மிக்ஸு மீனிங் இருக்காது. ஸோ சென்ட் பண்ணுறப்போ 300 செகண்ட்ஸ் ஆவரேஜாக இருக்கும். பட் இது வந்து பர்சனல் யூஸ் கேஸை பொறுத்து வரும். இப்போது நீங்கள் ஒரு மாடல் பில்ட் பண்ணீங்கன்னா வீட்டில் அதுக்கு இது வெரி ஆகும். பட் ஆவரேஜ் சன்சைஸ் மீடியம் வச்சுக்கணும். இந்த 300 செகண்ட் இருக்குது. அது மேலே போனீங்கன்னா வெற்றி விடவும் கஷ்டம் வரும். அடுத்து ஓவர்லேப்னு ஒன்று இருக்குது. இந்த ஓவர்லேப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பேரன் வச்சுக்கோங்க. இந்த பேஷன் சோர்ஸ் சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அவைட் இருக்கும். நம்ம செக்கிங் பண்ணுறப்போ 500 to 300 வச்சுருவோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு செங்கோட 500 ஹவர்ஸ் இதோட முடிஞ்சது. அடுத்த செக்கிங் ஆரம்பிக்குது. அப்போ என்னது சங்கோட கடைசி லைனில் பேரன் சோர்ஸ் சிக்னிஃபிகன்ட் கட்டாச்சு. சங்கோட ஸ்டார்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அவைட் வெயிட் கான்டெக்ஸ்டே இல்லை. ஸோ இந்த ஓவர்லேப்பிங் என்னென்னா ஓவர்லேப் நம்ம எனேபிள் பண்ணுறோம்னா இப்போ இந்த சங்க் இருந்துது பார்த்தீங்கன்னா பேஷன் சோர்ஸ் சிக்னிஃபிகன்ட் திரும்பி சங்க் 2 ஆரம்பிக்கிறப்போ சங்க் 1ஓட கடைசி நம்ம இது வச்சுக்கலாம். எத்தனை டெக்ஸ்ட்டில் வரும் இப்போது இந்த 4 இது வரணும்னா வச்சுக்கலாம். ஸோ தட் சங்க் ஆரம்பிக்கிறப்போ சங்க் 1 கடைசி பார்த்துலேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங். அடுத்தது இது ஓவர்லேப்பிங் பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ ஸ்டோரேஜ் இண்டெக்ஸ் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பட் வந்து ஓவர்லேப்பிங் ஒரு 10 to 20% ஓவர்லேப் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு பெட்டர் தான், ரீசனபிள் பாயிண்ட். அது சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபிக்ஸட் சைஸ் சங்கிங்காக வந்து ஒவ்வொரு 500 கேப்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண சிம்பிளாக இருக்கும். பட் என்னென்னா சென்டென்ஸ் பவுண்டரிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் திங் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கான்னு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் சைஸ் சங்கிங் போயிட்டோம்னா ஓவர்லாப் என்ன பண்ணிக்கலாம். ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது லோயஸ்ட் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது சிம்பிள். ரிகர்சிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிட்டாங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கொட்டேஷன் அடுத்த ஒரு சிங்கிள் நியூ லைன் இந்த ஸ்பேஸ் ஆஃப் சென்டென்ஸ் முடியாது அந்த மாதிரி பார்த்து பிரிண்ட் பண்ணோம். மீன்ஸ் செக் பண்ணோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா எங்களை அந்த ஃபிக்ஸ்டு வேர்ட்ஸுங்கிறது வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா லைன் சைடில் பார்த்தீங்கன்னா இதை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஜெனரல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ராப்ரியேட் ஆகும். ஏன்னா கரெக்டாக வந்து செக்கிங் பண்ணிப்போம். அடுத்தது செமண்டிக் செக்கிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கு கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி செக்கிங் பண்ணி போகிற பேரா செக்கிங் தான் அதில் மீனிங் வரும் 2 வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கும். எப்போ மீனிங் கட் ஆகுதோ அப்போ செங்கை கட் பண்ணுவோம். அதான் பார்த்தீங்கன்னா செமண்டிக் செக்கிங். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா வந்து ஒரு சென்டென்ஸ்க்கும் எம்படி பண்ணிட்டுருக்கணும். ஸோ அதனால் செமண்டிக் செக்கிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் குவாலிட்டி எல்லாம் ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் அவைட் செக்கிங்கிறது இப்போ இதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம செக்கிங் டெக்ஸ்ட் மட்டும் பண்ண மாட்டோம், கோடு பண்ணுவோம்,
டாக்குமெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ HTML டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுற மாதிரி இல்லை. பாதி கோடு உங்கள் பக்கம் இன்னொரு கோடு உங்கள் பக்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரக்கூடாது. அடுத்தது இப்போது பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். பிடிஎஃப்குள்ள டேபிள் இருக்குது, டேபிள் மேலே பாதி கீழே பாதி வரக்கூடாது. அதே மாதிரி கோடு வரப்போ கோடு மேலே கீழே பாதி அந்த மாதிரி இடத்துல டாக்குமெண்ட் எல்லாம் சென்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி போடுறப்போ இந்த டேபிள் கோடெலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் கரெக்டாக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்போ செக்கிங் எந்த இதில் பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டேபிள் ஸ்ப்ளிட்டு, ஒரு டேபிள் மேலே இன்னொரு டேபிள் கீழே வந்தால் ரெண்டுமே வேஸ்ட்டாக போகிறோம். அடுத்த ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராம் மேலே பாதி கீழே போக ஃப்ளோரே புக் பண்ணணும். அடுத்தது ஒரே சங்க் போல் மல்டிபிள் டாபிக் டிசி கொடுக்குறது. எக்ஸாம்பிள் எஸ்ஏக்யூ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏக்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சங்க் போல் 5 கொஸ்டின் 5 ஆன்சர் இல்லைங்கன்னா எம்பினிக்ஸ் வந்து மிக்சராக போயிடும். ஸோ அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அந்த ஒரு போய் மல்டிபிள் கொஸ்டின் மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரெட்ரீவல் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து அக்யூரேட்டாக வராது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த சங்க் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி என்னென்ன சங்க் பேசினா ஒரு சங்க் வந்து ஃபுல்லாக முடியணும், மீனிங்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மீனிங்ஃபுல்லாக இப்போ ஒரு பேராகிராஃப்னா ரிலவெண்ட்டாக அந்த ஒரு இதை மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கணும். அடுத்த ஃபோக்கஸ்னால் வந்து ரொம்ப அதிகமாக கான்டெக்ட் இருக்கக்கூடாது, எது தேவையான மட்டும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது வரும். இதே பார்த்தீங்கன்னா சங்கில் வந்து இந்த 3 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிஸ்டம் போயிடும். ஸோ டேட்டா ரிட்ரீவல் பண்ணுறதுக்கு சங்கிங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து சங்கிங் பண்ணிட்டு டேட்டா குவாலிட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சது அதெல்லாம் கட்டாயக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு சங்க் சைஸ் வந்து பெர்மனெண்ட்டாக முடிவு பண்ணுங்கள். ஸோ சங்க் அப்படி நீங்கள் எதிர்பார்க்கும்போது வரீங்கன்னா சங்க் சைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ அதான் இந்த வீடியோ. அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஏஜி ரேக் இந்த ஃபுல் சிஸ்டம் இதை இப்போ பார்த்து 5 கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் ரேக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.